ஆர் ஓபிசியை சேர்ந்தவங்களுக்கு அந்த 27% கூட ஃபில் பண்ண முடியாம இருக்கு. அதனால இதெல்லாம் இந்த ஓபிசி மக்களுக்கு செய்யப்படுகின்ற துரோகம். அதனால இப்ப இவங்க சொல்லிருக்காங்க, கண்டிப்பாக தமிழ்நாடு காஸ்ட் பேஸ் சென்சஸ் எடுக்கணும். சமூக நீதி அப்படின்னு பேசுறாங்க. சும்மா பேச்சோட இருக்கு திமுக கழகம். இதை செயலில் கொண்டு வரணும்னாங்க. அங்கே எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. அப்ப நீங்க சமூக நீதி எல்லா ஜாதிக்கும் கொடுக்கணும் தான், இல்ல ஃபார்வர்டு எதுவும் அடங்குமா? இந்த பிராமண சமுதாயம், முதலியார் சமுதாயம், சைவ பிள்ளை, இவங்க எல்லாரும் செட்டியார் எல்லாரும் உண்டா? இன்னைக்கு 50% தான் அதிகபட்சம் கொடுக்கலாம். தமிழ்நாட்டுக்கு 69 வாங்கி வச்சாங்க. பட் இது 50% தான் இருக்கு. இதை மாற்றி இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகும். சென்ட்ரல் கவர்மெண்ட் காஸ்ட் பேஸ் சென்சஸ் எடுக்கணும். தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும் எடுத்தால் போராது. ஆனால் பிஎம்கே பொறுத்த வரைக்கும் பிஎம்கே இன்னைக்கு அந்த மீட்டிங்ல அவர் பேசும்போது சொல்றாங்க, தனியாக நின்றால் ஆரம்பத்தில் யானை சின்னத்தில் தனியாக நின்று 4 சீட்டு ஜெயிச்சோம். அவர் சொன்ன 1990s 4 சீட்டு ஜெயிச்சோம். இப்ப இந்த கூட்டணியில் இருந்து 5 சீட்டு தான் ஜெயிச்சோம். வெக்கமா இல்லையா உங்களுக்கு? கேடர்ஸை பார்த்து கேட்கிறாங்க. இவங்க பிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்து இப்போதைக்கு சொல்ல மாட்டாங்க சார். நாளைக்கு இப்ப சொல்லுவாங்க ஏடிஎம்கே பிஜேபி 2 பேரும் கூட்டணின்னு சொல்லியாச்சு. இன்னும் 12 மாசம் இருக்கு. பிஜேபியோட சேர போறீங்களா? என்டிஏ கூட்டணி இருக்க போறீங்களா? பிஎம்கே வந்தால் பிசிகே இருக்க போவதில்லை. பிசிகே இருந்தால் பிஎம்கே வரப்போவதில்லை. திமுக கழகம் என்ன செய்ய போகிறது? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குது. பாமகவினுடைய சித்திரை விழா மாநாடு சொல்லலாமா? கண்டிப்பா. ஓகே. அந்த மாநாடு அப்படிங்கிறது ஓரளவு பேசும் பொருள் ஆகக்கூடிய அளவுக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் சில கேள்விகளும் இருக்குது. என்ன அப்படின்னா, இன்னும் ஒரு வருடத்தில் தேர்தல் நெருங்குது. அந்த தேர்தல் நெருங்குது அப்படிங்கிறதுக்காக பாமக தன்னுடைய பலத்தை காட்டுறதுக்காக இந்த மாநாடு நடத்துகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ரெண்டாவது ஒரு விஷயம் வன்னியர் சமூகத்திற்கு திமுக அநீதி விளைவிச்சிருச்சு, துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி திமுகவை விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 10.5% ரிசர்வேஷன் கேட்டோம். இன்ன வரைக்குமே அதை கொடுக்கல. அந்த வகையில் துரோகம் விளைவிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த அன்புமணி அவர்களும் பேசியிருந்தார். முன்னாள் நிறுவனர் ராமதாஸ் அவர்களும் பேசியிருந்தார். ஓவராலாக இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது திமுக துரோகம் செஞ்சிருச்சா எப்படி சார்? இவங்க வன்னியர்களுக்கு 10.5% கொடுக்கணும் அப்படிங்கிறது இவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காங்க சார். இது ஆரம்பத்தில் இவங்க ஸ்டாலின் அவர்கள் 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடியே இவங்க பேசும்போது எலெக்ஷன் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமும் நாங்கள் 2-3 தடவை முதலமைச்சரை பார்த்தோம், பேசினோம். ஆனால் கொடுக்கிறேன் என்றார்கள். அதுக்கப்புறம் மாறிவிட்டார், கொடுக்கவில்லை. ஏன் கொடுக்கவில்லை என்று தெரியவில்லை அப்படின்னாங்க. ஆனால் இந்த விழாவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது சித்திரை மாதத்தில் முழு பௌர்ணமி நிலவு, முழு நிலவு. அதில் இந்த மாநாடுங்கிறது மகாபலிபுரத்தில் திருவிடந்தை அப்படிங்கிற பிளேஸ் இருக்குது. அங்கே இது பண்ணாங்க. நிறைய பேர் மக்கள் கூட்டம் வந்திருக்கு அப்படின்னாங்க. கூட்டமாக கண்டிப்பாக வரும் சார். இந்த இதில் வன்னியர்கள் எல்லாருமே வந்திருப்பாங்க. அதில் அன்புமணி ராமதாஸ் முதல்ல பேசும்பொழுதும் நிறைய பேசினார். மெயினாக அவரும் இந்த 10.5% இதை பற்றி பேசினார். அண்ட் கண்டிப்பாக பிஎம்கே நம்ம இது அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி. ஆனால் நம்ம மக்களே நமக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆனால் இந்த தடவை நம்மளுடைய வலிமையை காட்ட வேண்டும். கண்டிப்பாக நீங்கள் மக்களும் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. நாங்கள் எந்த அளவுக்கு ஆட்சியை அமைக்கிறோம், எந்த அளவுக்கு மக்களுக்கு நன்மை செய்கிறோம் பாருங்கள் அப்படி இப்படின்னு அன்புமணி ராமதாஸ் பேசினார். அதுக்கப்புறம் ராமதாஸ் அவர்கள் பேசினார். அவர் பேசும்பொழுது இதான் சொன்னார், 10.5% கண்டிப்பாக எங்களுக்கு கொடுக்க வேண்டும். இதை கேட்டுட்ருக்கோம். இது வரைக்கும் கொடுக்கல. முதல்ல கொடுக்குறேன் அப்படி இப்படின்னாரு. ஆனால் கொடுக்கவில்லை. எதனால் கொடுக்கவில்லை என்று தெரியாது. திமுக முதலமைச்சர் மனம் மாறிவிட்டார். எங்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இந்த 69% இது தொடர வேண்டும். இது நீங்கள் பாரம்பரியத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்க. முதல்ல இந்த ஓபிசி மக்களுக்கு இதை கொண்டு வந்ததே ஆணைமுத்து அப்படின்னு ஒருத்தர்.
அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் அவங்க இருந்து பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து ஓபிசிக்கு இந்த கிரீமி லேயர் இதெல்லாம் கொண்டு வரக்கூடாதுங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சு ஜட்ஜஸில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா அதில் குறிப்பிட்டு 1-2 பேர் தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஐஏஎஸ் அஃபிஷியல்ஸ்னும் அந்த அளவுக்கு இவங்க பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நம்பர் ஆஃப் பீப்புள். இதெல்லாம் பார்க்கும்பொழுது இவங்க கிரிமி லேயர்னு கொண்டு வந்து இவங்களுக்கு வன்னியர் சமுதாயத்திற்கு ஓபிசியை சேர்ந்தவங்களுக்கு அந்த 27% கூட ஃபில் பண்ண முடியாமல் இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து இந்த ஓபிசி மக்களுக்கு செய்யப்படுகின்ற துரோகம். அதனால் இப்போ இவங்க சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக தமிழ்நாடு வந்து காஸ்ட் பேஸ் சென்சஸ் எடுக்கணும், எடுத்து அதுக்கேற்ற மாதிரி எல்லா ஜாதிக்கும் கொடுக்க வேண்டும் அப்படின்னாங்க. சமூக நீதி சமூக நீதி அப்படின்னு பேசுகிறாங்க. சும்மா பேச்சோடு இருக்குது திமுக கழகம். இதை செயலில் கொண்டு வரணும்னாங்க. அங்கே எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. அப்போ நீங்கள் சமூக நீதி எல்லா ஜாதிக்கும் கொடுக்கணும்னா இதில் ஃபார்வேர்டு எதுவும் அடங்குமா? இந்த பிராமண சமுதாயம், முதலியார் சமுதாயம், சைவ பிள்ளை, இவங்க எல்லோரும் செட்டியார் எல்லோரும் உண்டா? எல்லாருக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கப்படுமா? சமூக நீதினு மறைச்ச அதையும் சொல்லணும். சரி, கேஸ்ட் பேஸ் சென்சஸ்ங்கிறது சார், கேஸ்ட் பேஸ் சென்சஸ் எல்லா ஸ்டேட்டும் எடுக்கலாங்க. ஆனால் ஒரு லீகல் சாங்டிட்டி அதுக்கு இருக்கான்னு பார்த்தா இல்லைங்க. லீகல் சாங்டிட்டி அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க கேஸ்ட் பேஸ் சென்சஸ் எடுக்கணும். அதுக்கு தான் லீகல் சாங்டிட்டி உண்டு. தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, குஜராத் அப்படின்னு எடுத்துட்டு இதில் இவ்வளோ இது இருக்குது, அதனால் இவ்வளோ பேருக்கு நாங்கள் கோட்டா கொடுக்குறோம், செல்லுபடியாகாது. இந்த கோட்டாவே சுப்ரீம் கோர்ட்டும் அப்ரூவ் பண்ணணும். இன்றைக்கி 50% தான் அதிகபட்சம் கொடுக்கலாம். தமிழ்நாட்டுக்கு 69 வாங்கி வச்சாங்க. பட் இது 50% தான் இருக்குது. இதை மாற்றி இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகும். சென்ட்ரல் கவர்மெண்ட் கேஷ் பேஸ் சென்சஸ் எடுக்கணும். தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும் எடுத்தால் போகாது. ஆனால் பிஎம்கே பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பலத்தை இவங்க காமிக்கிறாங்களா? எலெக்ஷன் 2026 வரப்போகுது. அதனால் தன்னுடைய பலத்தை காண்பிக்க விரும்புகிறார்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு கட்சியும் பலத்தை காண்பிக்கும். இவர் பேசியிருக்கார் திருமாவளவன். அவர் பேசின பேச்செல்லாம் இப்போ பார்க்கும்பொழுது எப்பொழுது இந்த கட்சியை கூட்டணியை விட்டு அவர் போய் விடுவாரோ என்று ஒரு அச்சம் இருக்கிறது திமுக கழகத்துக்கு. கம்யூனிஸ்ட் அவங்களும் பேசியிருக்காங்க. திருமாவளவன் பேசியிருக்கார். பாரதிய ஜனதா கட்சி மேல்மட்ட அதிகாரி ஒருத்தர் அஃபிஷியலி எங்களை கூப்பிட்டு பேசினாங்க. ஆனால் மதச்சார்புடைய கட்சி நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னாங்க. இதெல்லாம் சும்மா பேச்சுங்க, சும்மா பேச்சு. ஏன்னால் பாரதிய ஜனதா கட்சி இவங்களை கூப்பிட்டுருக்காங்களா? கூப்பிட்டுருக்கலாம் சார். ஏன்னால் திமுக கழகம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று இருக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பாரதிய ஜனதா கட்சியும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் என்டிஏ கீழே கொண்டு வரணும்னு ஆசைப்படலாம். அதுக்காக இவரை கூப்பிட்டுருக்கலாம். ஆனால் இவர் வந்து இன்றைக்கி போக மாட்டேன், திமுக விட்டு போக மாட்டேன் அப்படின்னு இவரை சொல்கிறது விசிகே டூ ஏர்லி சார். இன்னும் இருக்குது 11 மாதம் 12 மாதம் இருக்குது, ஒரு வருஷம். அதுக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கும். இவர் மாற்றி மாற்றி பேசுவார். அன்றைக்கே நாங்கள் சொன்னோம் இல்லையா, கூட்டணி விட்டு நாங்கள் வெளில போய்க்கிறோம், ஏதாவது ஒன்று சொல்லி வெளியில் வரலாம். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் பேசும்போது தேர்தல் ஆணையம் ஏன் விசிகாவுக்கு பானை சின்னத்தை கொடுத்தாங்க ஏன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு, பானையை வரைஞ்சிட்டு தான் அக்னி சட்டியை வரைய முடியும், எப்படி லிங்க் பண்ணுறாங்க பாருங்கள் தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து பேசியிருந்தாங்க. இது வந்து இந்த பாமகவினுடைய மாநாடை கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குது. கிண்டல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒன்று எனக்கு ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மேபி 2011க்கு அப்புறம், எஸ் ஐ திங்க் ஸோ, பிஎம்கேவும் விசிகேவும் ஒரே கூட்டணியில் இருந்ததில்லை. டிஎம்கே பிஎம்கேவை இப்போக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக எனக்கு தெரிந்து விசிகே அங்கே இருக்காது. அதனால் டிஎம்கே முடிவு பண்ணிக்கணும், விசிகே வேணுமா பிஎம்கே வேணுமா. 2 பேரும் வேணும்னால் விசிகேக்கு பிஎம்கேக்கு 25 சீட்டு கொடுக்குறான்னு வச்சுங்க, விசிகேக்கு 5 சீட்டு கொடுத்தா விசிகே ஒத்துக்க மாட்டாங்க. இது எப்படி இது பண்ண போகிறாங்க தெரியாது. ஆனால் பிஎம்கே தன்னுடைய பலத்தை காண்பிக்கிறோம் சார். பலம்ங்கிறது எல்லா கட்சிக்கும் இன்றைக்கி தெரியும் சார்.
எவ்வளோ இருக்குன்னு. அவ்வளோதான். பிஎம்கேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்சம் 5% கொடுக்கலாம் சார். அவ்வளோதான் சார். எல்லா தொகுதியிலையும் ஒரு 5000 ஓட்டு 6000 ஓட்டு இருக்குது. மெயினாக தருமபுரி அந்த பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், விழுப்புரம் அங்கெல்லாம் கண்டிப்பாக பிஎம்கேக்கு நல்ல ஒரு இது இருக்குது. ஆனால் அந்த தொகுதிக்குள் எவ்வளோ ஓட்டு உங்களுக்கு இருக்கும்? 5000 ஓட்டு 6000 ஓட்டு. இந்த 6000 ஓட்டு பிரிக்கப்படும். அப்போ அந்த தொகுதியில் எந்த அளவுக்கு மார்ஜினில் ஜெயிக்கிறாங்களோ அந்த மார்ஜின், அந்த வெற்றியை உறுதி செய்வது பிஎம்கேவாக இருக்கலாம். அதனால் பிஎம்கேக்கு இவங்க ஒரு 25-30 சீட்டு கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ சீட்டில் இவங்க நின்று ஜெயிக்க முடியும்? நமக்கு எந்த அளவுக்கு எவ்வளோ சீட்டுக்கு இவங்க 5000-6000 ஓட்டு கொடுக்க முடியும்? இதையெல்லாம் பொறுத்து தான் டிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும் இவங்க பிஎம்கே பின்னாடி போவாங்க. பிஎம்கே இன்றைக்கி அந்த மீட்டிங்கில் அவர் பேசும்போது சொல்கிறாங்க, தனியாக நின்றால் ஆரம்பத்தில் யானை சின்னத்தில் தனியாக நின்று 4 சீட்டு ஜெயித்தோம். அவர் சொன்ன 1990s 4 சீட்டு ஜெயித்தோம். இப்போ இந்த கூட்டணியில் இருந்து 5 சீட்டு தான் ஜெயித்தோம். வெக்கமா இல்லையா உங்களுக்கு? கேடர்ஸை பார்த்து கேட்குறாங்க. மொத்தம் ஒழுங்காக ஒர்க் பண்ணணும். கட்சிக்காக ஒவ்வொரு தொகுதியிலும் 2000 இளைஞர்கள் மகளிரை கொண்டு வரணும். ஒவ்வொருத்தரும் 50 புது உறுப்பினர்களை கொண்டு வரணும். குறைந்தது ஒரு தொகுதிக்கு 1,00,000 பேரை சேர்க்க வேண்டும். இல்லை என்றால் உங்கள் எல்லாரையும் தூக்கி எறிந்து விடுவேன் வங்கக்கடலில் அப்படியே ராமதாஸ் சொல்லியிருக்கார். இன்னொரு விஷயம் வந்து பேசியிருந்தார் அன்புமணி அவர்கள். அதாவது ஆட்சிக்கு வந்தவுடன் தனியார் துறையில் 75% வந்து தமிழர்களுக்கு தான் அந்த ஒரு விஷயம், வேலை வாய்ப்புகள் எல்லாருமே வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து சொன்னீங்களே, அந்த மேட்ரு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்போ ஓவராலாக பார்க்கும்போது துரோகம் பண்ணிட்டாங்க தான் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தானே இந்த பேச்சுக்கள்லாம் இருக்குது. கண்டிப்பாக இந்த பேச்சு அப்படி தாங்க இருக்குது சார். ஆட்சியில் இருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா 75%. நான் கேட்குறேன், இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே, தமிழ்நாடுன்னு இல்லை, கர்நாடகா கேரளா எல்லா இடத்துலையுமே வடநாட்டவரும் உள்ளே வந்திருக்காங்க. ஐயோ வடநாட்டவர் வந்துட்டாங்களே அப்படின்னு நான் சொல்ல வரல. அவங்களும் இந்தியர்கள் தான் சார். நம்ம எல்லோரும் பாம்பேயில் போய் வேலை தேடலையா, டெல்லியில் போய் வேலை தேடலையா? ஆனால் அதை நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் கட்டுப்பாடு ஒன்று கொண்டாங்க. லோக்கல் இதுக்கு பீப்புளுக்கு 65-70%. ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், சின்ன சின்ன பெட்டிக்கடை ஆகட்டும், தென் கட்டுமான பணியில் வேலை செய்வதாகட்டும், மேஸ்திரி சித்தாள் அந்த மாதிரி அறுவடை இது ஆகட்டும், எல்லாவற்றிலும் ஒரு கட்டுப்பாடு கொண்டாங்க. குறைஞ்சது 65 பேர் 100க்கு 70 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக தான் இருக்கணும். மீதி 30 பேர் வெளிநாட்டவர்களாக இருக்கணும். வடநாட்டை சேர்ந்தவர்கள் ஆர் எந்த நாடு, ஈஸ்ட் இந்தியா இது கொண்டாங்க, நோ ப்ராப்ளம். இல்லைன்னு வச்சுங்க, எல்லோரும் இப்போ என்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து 400 ரூபாய் 500 ரூபாய்க்கு வேலை செஞ்சிடறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மேஸ்திரினா 1000 ரூபாய் 1500 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு. அவங்களுக்கு 700-800 ரூபாய் கொடுத்தா போகிறோம். அதனால் அவங்கள வச்சுக்கிறோம். திஸ் இஸ் ஷியர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் லேபர் ஃபோர்ஸ். அதை நான் ஒத்துக்க மாட்டேன். இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஷியர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அதனால் என்ன ஆகுது, தமிழ்நாட்டை சேர்ந்தவனுக்கு வேலை இல்லாமல் போகிறது. நீ இவ்வளோ சம்பளம் கேட்குற. ஆமாங்க, ஒரு நாளைக்கு அடிப்படை ஊதியம் என்ன? லேபர் கமிஷனர் இருக்கீங்க இல்லையா, முடிவு பண்ணுங்க. அடிப்படை ஊதியம் எவ்வளவு? அவன் வடநாட்டை சேர்ந்தவனாக இருக்கட்டும், இந்த நாட்டை சேர்ந்தவனாக இருக்கட்டும், தமிழ்நாடு அடிப்படை ஊதியம்னு சொல்லுங்கள். எந்தெந்த லேபருக்கு எந்தெந்த அவங்க கேடர் பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இதை எல்லோரும் கொடுக்கணும். ஹோட்டலில் இவனை கூப்பிட்டு வச்சு 3 வேளை சோறு போடுறேன், ஆனால் உனக்கு 400 ரூபாய் சம்பளம்னா அவன் நேபாளிலேருந்து வரான், இங்கேருந்து வரான், அசாம்லேருந்து வரான், திருப்பூராங்கிறான், உள்ளே வந்துடுறான், உள்ளே வந்து வேலை செய்கிறான். ஆனால் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவன், சார் எனக்கு 2 வேளை சோறு போடுறீங்களா, சரி, ஆனால் எனக்கு 900 ரூபாய் கொடுக்கணும், 1000 ரூபாய் கொடுக்கணும். லேபர் கமிஷனர் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். சர்வர் சொல்கிறத பற்றி துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வர்றீங்க. கண்டிப்பாக இது என்னன்னா, இதை வந்து நீங்கள் செய்யவில்லை என்றால் அப்போ தமிழ்நாட்டு இந்த மக்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் இதை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் அமையிறது இல்லையா? இதே நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களா, கொண்டு வந்துட்டீங்கன்னா இல்லை இது முன்னாடியே இருக்குதுன்னு சொல்கிறீங்களா, நான் விட்ரா பண்ணிக்கிறேன் ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் இந்த இது இருக்கா எனக்கு தெரியாது. இருந்தால் இதை ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கும் இவங்க அதிகமாக சம்பளம் கேட்குறாங்க, அதனால் இவங்களுக்கு விட்டு நான் அங்கேருந்து வர ஆளுங்களை வைப்பேன். அந்த மாதிரி வரும்பொழுது இதில் இன்னொரு அச்சம் என்ன இருக்குன்னா, எந்த அளவுக்கு இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் உள்ளே வராங்க அதுவே எனக்கு தெரிய மாட்டேங்கிறது. இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸுங்கிறது நான் சொல்கிறது பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்க, வங்கதேசத்துலேருந்து வந்தவங்க, ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ், இவங்களாம் இல்லீகல்.
தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லாம் இருக்கலாம், இந்திய குடிமக்கள், அப்சல்யூட்லி நோ இஷ்யூ. பட் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் இல்லீகலாக உள்ளே வராங்க இல்லையா, அவங்களுக்கு சேர்ந்து கலந்து வந்து அவங்களே வேலைக்கு அமர்ந்துடுறாங்க. அவங்களுக்கு வேலை கொடுக்கறதுனால தமிழ்நாட்டை சேர்ந்த மக்களுக்கு வேலை இல்லாமல் போய்டுறது. இதை கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ கம்மிங் பேக் டு பிஎம்கே, இவங்க பிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்து இப்போதைக்கு சொல்ல மாட்டாங்க சார். நாளைக்கு இப்போ சொல்லுவாங்கள்ல, ஏடிஎம்கே பிஜேபி 2 பேரும் கூட்டணின்னு சொல்லியாச்சு. இன்னும் 12 மாதம் இருக்குது, கூட்டணி சொல்லியாச்சு. ஆனால் வேறு எந்த கட்சியும் சொல்லவில்லை. இவர் பிஎம்கே எந்த கட்சியில் இருக்க போகிறாங்க? 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் பிஜேபியோட நின்னாங்க, ஓகேவா? இப்போ சொல்லுங்கள், பிஜேபியோட சேர போகிறீங்களா, என்டிஏ கூட்டணியில் இருக்க போகிறீங்களா? சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டார்கள். இதை வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதனால் பிஎம்கே அவங்களுக்கு இருக்க ஓட்டு 7%, 8% இல்லை, 5%, 5.5%, அவ்வளோதாங்க. இதை முன்னாடி சொல்லிட்டேன், அந்த தொகுதியில் எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு. அதனால் பிஎம்கே வந்தால் விசிகே இருக்க போவதில்லை, விசிகே இருந்தால் பிஎம்கே வரப்போவதில்லை. திமுக கழகம் என்ன செய்ய போகிறது தெரியாது. இது பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஓகே சார், பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.